பெண்களை வந்து நம்ம வந்து இது தமிழ் கலாச்சாரம், புடவை அணிவது வந்து தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே வந்து அது தமிழ் கலாச்சாரமாக கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். கடந்த காலங்களில் ஆண்கள் வேட்டி சட்டை வேட்டி போட்டிருந்தாங்க, வேட்டி கட்டியிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு தையல் தொழில் வந்து அந்தளவுக்கு முன்னேறலை. அதனால அவங்க போட்டாங்க. பழைய காலத்தில் வந்து அது மாதிரியான ஆடைகளை போட்டாங்க. இன்னமும் இன்றைக்கி வந்து அதே ஆடைகளை வந்து ஆண்கள் போடுறதில்ல. ஆண்கள் பெரும்பாலும் வந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறிட்டாங்க. ஆனால் பெண்கள் மட்டும் ஏன் இன்னும் புடவை, பெரும்பாலான பெண்கள் வந்து புடவையே அணிஞ்சிட்ருக்காங்க. அவங்களால வேகமாக ஓட முடியாது, வேகமாக நடக்க முடியாது, ஒரு உடல் உழைப்பில் வந்து சுதந்திரமாக ஈடுபட முடியாது. அப்படி இருக்கும்போது அது அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய முன்னேற்றத்தை மிகப்பெரிய தடுக்கின்ற மிகப்பெரிய தடையாக அது இருக்குது. அது வந்து இப்போ தமிழ் கலாச்சாரங்கிறது பெண்களுக்கு தமிழ் கலாச்சாரம், ஆடை கலாச்சாரம் அப்படின்றது வந்து இந்த புடவை அணிவது என்பது பெண்களுக்கு எதிரான ஒரு கலாச்சாரமாக அது இப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புடவை அணிகிற வரைக்கும் பெண்கள் முன்னேறிக்கிடவே மாட்டாங்க. அவங்களால ஒரு இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஆபத்து, அது நிறைய ஆபத்து இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு வாழ்க்கையோட பொருந்தது, கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்களே ஒழிய அந்த பெண்களுக்கு அந்த ஆடை எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது, அவருடைய எளிதான வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படின்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும், இந்த புடவை கலாச்சாரத்தை வந்து முதல்ல அதுக்கு வந்து தடை செய்யணும். குறிப்பாக எங்கே தடை செய்யணும் அப்படின்னா, வேலைக்கு வர்ற பெண்கள் கண்டிப்பாக வந்து சுடிதார் தான் அணியணும். அல்லது வேறொரு அது வந்து வட இந்திய கலாச்சாரமாக இருக்கலாம். ஒரு ஆடை என்கிற முறையில் வந்து நமக்குன்னு ஏதாவது அடையாளம் தேவைப்பட்டது என்றால் நம்ம அதற்கென்று அதாவது சுதந்திரமாக அவங்க வந்து வேலை செய்வதற்கு சாதகமாக வேலை செய்வதற்கு எளிதாக ஒத்துழைக்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு உடையை வடிவமைத்து அதை வந்து வேலை செய்கிற இடங்களில் சீருடையாக கொடுக்கணும். அது என்னை பொறுத்தவரை பேண்ட் ஷர்ட்டு வந்து பெண் போலீஸ்காரங்களாம் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதாவது ஆண் போலீஸ் மாதிரி இன் பண்ண மாட்டாங்க. அந்த இடுப்பில் ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்க இன் பண்ணாமல் இருப்பாங்க. பேண்ட்டு போட்டிருப்பாங்க, ஷர்ட் வந்து இன் பண்ணாத ஷர்ட்டு, அல்லது வந்து இன்னும் வேறு மாதிரியான ஒரு ஷர்ட்டு வந்து வேறு மாதிரியான ஒரு சீருடையை வந்து முக்கியமாக தொழில் செய்கிற இடங்களில் பெண்களுக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அவங்களால வந்து ஒரு சுதந்திரமாக தொழில் செய்யும்போது கூட அவங்களால வந்து ஒரு சுதந்திரமாக ஒரு தொழில் செய்ய முடியல. யாரோ தொழில் செய்கிற இடங்களில் ஒரு சில வேலைகளை செய்கிறதுக்கு ஆண்களை எதிர்பார்த்துருக்காங்க. அதற்கு காரணம் இவர்கள் வந்து புடவை அணிகிற இந்த முறை தான் காரணம். சில பள்ளிகளில் பாருங்கள், ஆசிரியர்கள்லாம் வந்து சேலை கட்டிட்டு அவங்க வராங்க. அவங்களால அந்த சேலையினால் அவங்க படுற அவஸ்தை அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெண்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசுகிறதுக்கு வந்து அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறோமா அப்படிங்கிறதான் பார்க்குறாங்களே ஒழிய அவங்க படுற சிரமங்களை அழகாக இருக்குதா அதுக்காக அவங்க எந்த சிரமத்தையும் சகிச்சிக்கிறாங்க. அதனால் அப்படி பெண்களை வந்து புடவை கலாச்சாரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். கட்டாய சட்டத்தை வந்து எப்படி விதிக்கணும் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துக்கு யாரும் புடவை அணிந்து கொண்டு வரக்கூடாது. அப்படி முதல்ல வந்து இல்லை அப்படி சொல்கிறத விட முதல்ல வந்து சுடிதார் அணிய விரும்பினால் அணியலாம். அல்லது அதற்குன்னு ஒரு சீருடைய ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு சீருடை தான் அணிஞ்சிட்டு வேலை செய்யணும். யாரும் அவங்க விருப்பப்பட்ட உடைகளை அணியவே கூடாது. அது நல்லதே கிடையாது. அது அந்தளவுக்கு ஒழுக்கமான விஷயமே கிடையாது. அதனால் வந்து ஒரு வேலை செய்கிற இடங்களில் ஆடை வந்து இப்படி தான் இருக்கணும். ஆனால் அதுக்கான வண்ணங்கள் வந்து அந்தந்த நிறுவனம் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு சீருடை என்பது இப்படி தான் இருக்கணும். அது அந்த ஒரு பேண்ட்டு, அப்புறம் வந்து ஒரு ஷர்ட்டு, அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியாக இருக்கக்கூடாது. முதுகு தெரிகிற மாதிரி அந்த மாதிரி கவர்ச்சியாக எதுவும் கவர்ச்சியாக இல்லாமல் கவர்ச்சிக்கு இடமளிக்காத வகையில் அந்த ட்ரெஸ் வந்து இருக்கணும். அப்போ இது வந்து பெண்களை வந்து பல மடங்கு முன்னேற்றம். இந்த ஆடைகள் நாம் செய்கிற இந்த சீர்திருத்தங்கிறது பெண்களை பல மடங்கு முன்னேற்றம். வெறும் புடவை கட்டிக்கிட்டே பெண்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா கனவுல கூட அது நடக்குது. அதனால் வந்து புடவை அணிந்து கொண்டே இவர்கள் முன்னேறி விடுவார்கள். தமிழ் ஆடை கலாச்சாரத்தை காப்பாற்றி கொண்டே இவர்கள் உலக அரங்கில் ஒரு முன்னணியில் வந்து விடுவார்கள் என்று கனவுல கூட காணாதீங்க. இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி பெண்களால் ஒரு வேகமாக நடக்க முடியாது, வேகமாக ஓட முடியாது, ஒரு உடற்பயிற்சி செய்ய முடியாது.
புடவை கலாச்சாரம் வந்து சில பெண்கள் புடவை அணிகிறாங்க வேலை செய்கிற இடத்துல. அப்புறம் வீட்டுக்கு போனால் நைட்டி போட்டுக்கிறாங்க. இந்த 2 ஆடைகளும் பாருங்கள், இது நைட்டி போட்டாலும் வேகமாக ஓட முடியாது, வேகமாக நடக்க முடியாது, ஒரு உடற்பயிற்சி செய்ய முடியாது, பெண்களால் ஒரு யோகாசன பயிற்சி செய்ய முடியாது. அதனால் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் இல்லாமல் போயிடும். இந்த புடவைங்கிறது எப்படிப்பட்டது பாருங்கள், எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். அவங்களால வேகமாக ஓட முடியாது, வேகமாக நடக்க முடியாது, கால் தடிக்கி கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உடற்பயிற்சி செய்ய முடியாது. அப்போ உடல் ஆரோக்கியமும் இல்லாமல் போயிடும். நடக்க மட்டும்தான் செய்யலாம், ஓடுறது பற்றி இது கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த புடவை வந்து ஓடலாம் இதை அனுமதிக்கவே அனுமதிக்காது. உடற்பயிற்சி செய்ய நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு புடவை வந்து பெண்களை பார்த்து சொல்லுது. அதனால் வந்து பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். வேறு ஒரு விளையாட முடியுமா அவங்களால? போய் இந்த புடவை கட்டிட்டு போய் அவங்களால விளையாட முடியுமா? அப்போ வந்து பெண்களை எல்லா விதத்துலேயும் இது வந்து அடிமைப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. அந்த காலத்துக்கு வேணால் அது ஓகே, அன்னைக்கு வந்து ஆடை வந்து அந்த அளவுக்கு தான், ஆடை தொழில் வந்து அந்த அளவுக்கு தான் முன்னேறி இருந்தது. அன்னைக்கு வேணால் அது ஓகே. அன்னைக்கு வந்து ஆண்களை வந்து வேட்டி அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, பெண்கள் புடவை. அப்புறம் தான் தையல் தொழில் வந்துடுச்சு. அப்புறம் வந்து அதில் மாற்றம் செய்ய வேண்டாமா? ஆக இது வந்து ஒரு பிற்போக்கான இதுக்கெல்லாம் காரணம் ஏன் இந்த அளவுக்கு பெண்கள் வந்து ஒரு பின்தங்கிய மனநிலையோடு வாழ்கிறார்கள் அப்படின்லாம் பார்த்தா, அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு முற்போக்கான ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு கூச்சம், பின்னோக்கி செல்வது, இது கூச்சம், தயக்கம், தங்களுடைய உணர்வுகளை வந்து எந்த முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறது. ஆக இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நான் எப்போவுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தாய்மொழியில் கல்வி இல்லாமை அப்படிங்கிறது தான் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தாய்மொழியில் கல்வி இல்லாதனால அவங்க வந்து ஏற்படுற பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று, பிற்போக்காக யோசிக்கிறது, ஆடைகளில் பிற்போக்காக யோசிக்கிறது அப்படின்ட்டு. இது எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தாய்மொழியில் கல்வி இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் நீங்கள் நினச்சிக்கலாம். தாய்மொழியில் கல்வி இல்லாததுக்கும் இவங்க ஆடை அணிவதற்கு என்ன காரணம்? தாய்மொழியில் கல்வி இல்லைன்னாக்கா அவங்களுக்கு கூச்சம் வந்துடும். அதாவது இன்னொருத்தரோட மொழியில் நாம் பேசணும், நீ ஓன் தாய்மொழியில் பேசக்கூடாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு கூச்சம் வந்துடும். அந்த கூச்சம்தான் பல செயல்களில் அவங்க வந்து தங்களை வந்து முன்னிலைப்படுத்திக்காமல் பின்னால் ஒளிஞ்சிப்பாங்க. அந்த கூச்சம், தயக்கம், ஒரு முற்போக்காக யோசிக்காதது, அது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே நடக்கிற குற்றங்கள், இங்கே நடக்கிற அடிமைத்தனங்கள், ஆடை கலாச்சாரங்கள் என்கிற பெயரில் பெண்களை அடிமைப்படுத்துறது, இது எல்லாமே ஒரு குற்றம் தானே. அதுக்கு எல்லாமே காரணம் சுயமாக சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. சுயமாக தன்னுடைய பிரச்சனையை வந்து முக்கியமாக நினைக்க மாட்டாங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த தாய்மொழியில் கல்வி இல்லாது தான் காரணம். அதனால் வந்து பெண்களை வந்து புடவை அணியக்கூடாது வேலை செய்கிற இடத்துல. அவங்களுக்கு மாற்று உடைய வடிவமைக்கணும், அவங்க வேலை செய்வதற்கு எளிதாக இருக்கணும், இது போன்ற சீர்திருத்தங்களை செய்யணும். நீங்கள் தாய்மொழியில் கல்வி கொடுத்துட்டா எல்லா சீர்திருத்தமும் இங்கே அரங்கேறிடும், எல்லா சீர்திருத்தமும் மலர்ந்து வந்துடும் இங்கே வந்து. ஏன்னா கல்வி என்பது அந்த அளவுக்கு, கல்வி தொழில், தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில், அது வந்து மனித வாழ்க்கையை எளிதாக்கி விடுகிறது. இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ்லேயே தொழில் செய்கிற இடத்துல இங்கிலீஷை வந்து நம்ம தாராளமாக அனுமதிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்கிறதே இங்கே கஷ்டமாக இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு துறையில் என்ன நடக்குது, மக்கள் படிக்காதவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்காங்க. படிக்காதவங்க, கொஞ்சம் படித்தவங்க, நிறைய படித்தவங்க, கையெழுத்து மட்டும் போட தெரிஞ்சவங்க, இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இங்கே அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் வந்து முதல்ல வந்து எல்லாருமே படித்தவங்க அப்படிங்கும்போது தான் ஒரு விஷயத்த வந்து ஆக்கப்பூர்வமாக விமர்சிப்பாங்க. இப்போ வந்து ஒரு பெண்கள் வந்து சுடிதார் அணிகிறாங்க அப்படின்னா புடவையை வந்து போடாமல் சுடிதார், அப்போது வந்து மக்கள் படித்தவங்களாக இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாருமே படித்தவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து வரவேற்பாங்க, கொஞ்சம் முற்போக்கான சிந்தனை இருக்கும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்போது புடவையே அணிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெண்ணு ஒரு சுடிதார் அணிகிறதுக்கு மாறுறாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே படிக்காத பெண்களும் இருக்காங்க, படிக்காத ஆண்களும் இருக்காங்க. அவங்க வந்து விமர்சிப்பாங்க. அவங்களுடைய விமர்சனத்தையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர்களும் விமர்சிப்பார்கள், குறை கூறுவாங்க, ஏன் இந்த பொண்ணு இப்படி வர, அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த புடவை வந்து எந்த அளவுக்கு தடையாக இருக்குது, பெண் சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு தடையாக இருக்குது, அதை வந்து
அந்த படிக்காதவங்கலாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எழுத படிக்க தெரியாதவங்க, உலக அறிவு இல்லாதவர்கள், புத்தகம் வாசிக்க தெரியாது, இப்படிப்பட்ட மக்களும் இங்கே அதிகமாக இருக்காங்க. அப்போது இந்த ஏற்றத்தாழ்வுகளை படித்தவங்க படிக்காதவங்கிறது படித்தவங்கள கூட முன்னேற விடாது. அதனால் எல்லாருமே இப்போ ஏன் படிக்கணும் அப்படின்னா, எல்லாரையும் அந்த முன்னேற்றத்தை புரிந்து கொள்வதற்கு இங்கே எல்லாருமே படித்தாக வேண்டும். கல்வி அறிவியல் 100% தேர்ச்சி என்பது தேவைப்படுகிறது. அந்த 100% தேர்ச்சியை தான் பெறுறதுக்கு தாய்மொழியால் மட்டும்தான் முடியும். ஆங்கில கல்வியால் தான் ஆங்கில கல்விங்கிறது இப்போ வந்தது. அப்போ அன்னைக்கு உள்ள மக்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் படிக்காமல் இருந்தாங்களே நாம் கேட்கலாம். அன்றைக்கி ஆங்கில மோகம் என்பது இருந்தது. ஆங்கில வார்த்தைகளை பேசுகிறது கௌரவம் அப்படின்றது. தாய்மொழியில் பேசுவதை விட பேசுவது பெருமை இல்லை, ஆங்கில மொழியில் பேசுவது தான் பெருமை அப்படிங்கிற கருத்து 50 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. அந்த மாதிரியான கருத்து தான் இந்த ஆங்கில வழி பள்ளிகளை இங்கே உருவாக்குவதற்கே காரணம். ஆங்கில மோகம் என்பது இருந்தது. தாய்மொழியை பெருமையாக கருதாமை, அதுதான் கூச்சத்துக்கு காரணம். தன்னையே தாழ்வாக நினைப்பது, அப்படிப்பட்டவங்க தாழ்வு மனப்பான்மை, தன்னையே தாழ்வாக நினைப்பது, தனது தாய்மொழியை தாழ்வாக நினைப்பது, தனது தாய்மொழியை இப்போ இங்கிலீஷ் பேசுகிறத பெருமையாக நினைக்கிற அத்தனை பேருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு அர்த்தம். தனது தாய்மொழியை தாழ்வாக நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் அதன் பொருள். அப்போ தன்னையே தாழ்வாக நினைக்கிறாங்க அப்படின்னு தான் அதோடைய பொருள். அதனால் இந்த படித்தவங்க படிக்காதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, கொஞ்சம் பேர் மட்டும் கையெழுத்து மட்டும் போடுவாங்க இவங்க, அப்புறம் கொஞ்சம் எழுத்துக்கூட்டி வாசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்க, கொஞ்சம் வேகமாக வாசிப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்க, அப்புறம் நல்லாவே வாசிப்பேன், ஓகே சரி புத்தகம் படிக்கிற வழக்கம் இருக்கா, அது எனக்கு கிடைக்காது, புத்தகம்லாம் நான் படிக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு புத்தகம் கொஞ்சம் வாசிப்பேன், எப்போவாது வாசிப்பேன், இல்லை எனக்கு நல்லாவே புத்தகம் வாசிப்பேன், எனக்கு புத்தகம் ஐ லவ் புத்தகம் அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. நிறைய கேட்டகரியில் மக்கள் இருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்க, படிக்காதவங்க, படித்தவங்க, கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, பேர் மட்டும் கையெழுத்து போட தெரிஞ்சவங்க, இப்படி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய கேட்டகரி இங்கே இந்தியாவில் இருக்குது, அல்லது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது இப்போ படிக்காதவங்க இந்த ஒரு மாற்றத்தை எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க? ஒரு புடவை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற மக்கள் சுடிதாருக்கு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க விமர்சிப்பாங்க. எல்லாரும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் மட்டும் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த மாற்றங்களை அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. மாற்றங்கள் அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும், அல்லது அதனால் விமர்சிப்பாங்க. அந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி தான் ஒரு பெண் இந்த புடவை கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு சுடிதார் கலாச்சாரத்துக்கு மாறணும், அல்லது வேற ஒரு உடலுக்கு இயங்குவதற்கு ஆதரவாக ஒத்துழைக்கின்ற ஒரு கலாச்சாரத்திற்கு அந்த பெண் மாறியே ஆக வேண்டும். அதனால் அப்போது அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் நல்லா படிச்சிருந்தா கூட அவங்க புடவையை தான் அணிவாங்க. காரணம் என்னென்னாக்கா இந்த சமூகத்தில் நிறைய பின்தங்கிய மக்கள் இருக்காங்க, அவங்க விட மாட்டாங்க. அப்போ எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், அரவணைச்சி எல்லாரையும் முன்னேற்றுவதற்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும். எல்லாருமே இந்த ஏற்றத்தாழ்வுகளே இருக்காது, படித்தவங்க படிக்காதவங்க என்கிற ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே அடிப்படையான கல்வி அறிவியல் 100% தேர்ச்சி பெற்றிருக்கணும். எழுத படிக்க சரளமாக புத்தகங்களை வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அடிப்படையில் இங்கு வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் கணினி அறிவு இருக்கணும். கணினியை ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு அது தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே பட்டன் ஃபோனையே யூஸ் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் படித்தவங்க கூட ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண தெரியாதவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் பற்றி சொல்ல வேண்டாம், ரொம்ப குறைந்த சதவீத மக்கள் தான் கம்ப்யூட்டர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது இவங்கெல்லாம் மக்களை மாற்றங்களை அனுமதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, இவங்க மாற்றங்களை அனுமதிக்க மாட்டாங்க, மாற்றங்களை விமர்சிப்பாங்க, மாற்றங்களை குறை சொல்லுவாங்க, ஒரு முன்னேற்றத்தை குறை சொல்லுவாங்க. அதனால் அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லாருமே அந்த கல்வி அறிவில் முன்னேற்றம் இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது. படித்தவங்க படிக்காதவங்க, கொஞ்சம் படித்தவங்க, நல்லா படித்தவங்க, அந்த ஏற்றத்தாழ்வுகளே இருக்காது. அதாவது இந்த இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ள அத்தனை பேருக்கும் கணினி அறிவு இருக்கும்பா அப்படின்ற மாதிரி இருக்கணும். இது வெளிநாட்டில் இருக்குது, இது எப்படி சாத்தியம்னு நம்ம கேட்கக்கூடாது. இது காரணம் அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க, அதனால் அவங்க கல்வி என்பது எளிதாக இருக்கிறது. அதனால் கணினி கல்வியும் அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. கணினியை பார்த்து அவங்க பயப்படல. இந்த முன்னேற்றத்தை பார்த்து அவர்கள் யாருமே பயப்படல, முன்னேற்றத்தை வரவேற்கிறார்கள். முன்னேறுவதற்கு அவர்கள் போட்டி போடுகிறார்கள், எல்லோரும் ஒற்றுமையாக போட்டி போடுகிறார்கள். அங்கே போயிட்டு நீ ஏன் இந்த ட்ரெஸ் போடுறது இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா, ஏதோ சாக்கடையில்
சுகம் காணுகிற பன்றிகள் இவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து அங்கே போயிட்டு இது மாதிரிலாம் பேச முடியாது. நீ ஏன் வந்து புடவை அணியலை, ஏன் சௌகரியமாக ஆடை வந்து நமக்காக தான். ஆடை என்பது நமது சௌகரியத்துக்காக, நமது பாதுகாப்பு தான். இந்த புடவைங்கிறது வந்து பாதுகாப்பானது கிடையாது, ஆபத்தானது. அவங்களால வேகமாக ஓட முடியாது. ஒரு விபத்துன்னா வேகமாக ஓட முடியுமா? வேகமாக ஓட முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னு கசன்னு இருக்கும் அந்த வெயில் காலத்தில். உள்ளே ஒரு ப்ரா போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு சட்டை போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே அப்புறம் வந்து ஒரு ஜட்டி, அப்புறம் வந்து பாவாடை, அப்புறம் வந்து ஒரு புடவை. எங்கள் அப்பா அந்த வெயில் காலத்தில் அதுவும் கசன்னு இருக்கும், புழுக்கமாக இருக்கும். அது வேறு டைட்டாக வேறு போட்டிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் சார். அது வேறு அப்பப்போ கலைஞ்சி வேறு போயிடும். அது வேறு டைட் பண்ணணும் இடுப்பில் வந்து. அது வேறு புடவை வேறு கட்டுறதுக்கு வேறு வந்து தனி படிப்பு எதுவும் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து அவ்வளோ ஈஸியாக ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தால் தான் புடவையே கட்ட முடியும். அப்புறம் வந்து அது வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். வேட்டின்னா ஆம்பளைங்க வேட்டியை அவுத்து திரும்பவும் இருக்க அப்பப்போ கட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பெல்ட்டாவது போட்டுப்பாங்க. இந்த பெண்கள் வந்து புடவைக்குன்னு பெல்ட்டும் கிடையாது. ஆக பெண்கள் வந்து அவ்வளோ சிரமப்படுறாங்க. முதல்ல அவங்க சிரமமே, அவங்களும் இந்த சில ஃபேஷனுங்கிற பேரில் ஹீல்ஸ் போட்ட செருப்பு போடுறது, தன்னை சிரமப்படுத்தி வாழக்கூடியவர்கள் தான் அந்த பெண்களாக இருக்குது. அதற்காக வந்து அது அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. ஒருத்தர் வந்து பல்லு பிடிச்சி பார்க்குற மாதிரி, இலவசமாக வந்த மாட்டை வந்து பல்லு பிடிச்சி பார்க்குற மாதிரி, அது மாதிரி பெண்கள் வந்து தன்னைத்தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவாங்க. அவங்க வந்து அவருடைய வாழ்க்கை முறை ஆண்களுடைய வாழ்க்கை முறையை விட கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை முறை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறதே அவங்க பெருமையாக நினைப்பாங்க. இதை சாக்காக வச்சுட்டு பெண்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகிறாங்க. பெண்கள் மேலே தான் அந்த கலாச்சாரத்தை திணிக்கிறது. இப்போ கலாச்சாரத்தை, வாழ்க்கை முறையை கட்டி காய்க்கிறவர்கள் பெண்கள் தான். பெண்கள் வந்து பெண்கள்கிட்ட தான் அந்த இதெல்லாம் இருக்குது. அவர்கள் தான் வந்து அது ஓகே. அதுக்காக வந்து அவங்கள போயிட்டு அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்கள வந்து மூளை செலவு செய்து, நீங்கள் தான் கலாச்சாரத்தின் காவலர்கள், நீங்கள் புடவை தான் அணியணும், உங்களால் தான் வந்து இந்த நாடு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. பாவம் அவங்க இந்த புடவை அணிகிறதுனால அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்காது, உடற்பயிற்சி செய்ய முடியாது, வேகமாக ஓட முடியாது, வேகமாக நடக்க முடியாது. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கசன்னு இருக்கும். நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது அவங்களால. வெயில் காலத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆம்பளைங்க நிறைய பேர் சட்டையை கட்டிடுவாங்க. அவ்வளோ இருக்கும். இந்த ஏசியில் இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த புடவை வந்து பெரிய இடையூறாக இருக்காது. இல்லை அதாவது நைட்டு தூங்கும்போது. மற்றபடி எவ்வளோ ஃபேன் அடித்தா கூட, அக்னி நட்சத்திரம் மே மாதத்தில் கூட கசன்னு இருக்கும். அவ்வளோ வேர்க்குருலாம் வந்துடும் இந்த புடவைனால. பாவம் பெண்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்முடைய அறியாமை தான். நான் தாய்மொழியில் கல்வி கற்றால்தான் இந்த முன்னேற்றம், படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படிங்கிற அந்த முன்னேற்றம் வந்து, அந்த ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இருக்காது. படிக்காதவங்க படித்தவங்க அப்போ தான் வந்து இங்கே நடக்கிற முன்னேற்றங்களை மக்கள் அனுமதிப்பாங்க. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஊழலா, நீ தாய்மொழியில் கல்வியை, ஊழல் ஒழியும். குற்றங்கள் அதிகரித்து விட்டதா, நீ தாய்மொழியில் கல்வி கொடு, குற்றங்கள் ஒழிந்துவிடும். நேரடியாக போய் நான் அந்த குற்றங்களை ஒழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் போயிட்டு நான் குற்றங்களை ஒழிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதியை, முதல்வரை போய் சொன்னால் அதனால் ஒரு முன்னேற்றமும் வரவே வராது. வேறு எங்கே இருக்குது? வேற தேடி போகணும். இலையில் ஒரு பிரச்சனைன்னா நம்ம வேற தேடி போகணும். ஆக தாய்மொழியில் கல்வி இல்லாதனால்தான் இங்கே எல்லா குற்றங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால் அதை மாற்றாமல் இதெல்லாம் தாய்மொழியில் கல்வி கொடுன்னுலாம் இதெல்லாம் ஒரு அறிவுரையா? ஏன்னா வெளிநாட்டில் அதுதான் பண்ணிகிட்ருக்கான். முன்னேறிய நாட்டில் அதான் ஏன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெர்மனி நாட்டில் அல்லது ஜப்பான் நாட்டில் சீனாக்காரன் அவன் தான் அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். தாய்மொழியில் தான் அவங்க கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஒரு அறிவுரையாக சொல்லலாம். தாய்மொழியில் கல்வி கற்று அவர்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே என்ன இருக்குன்னா, தாய்மொழியில் கல்வி உடையான்னு கெஞ்ச வேண்டியிருக்கு. அடிப்படை விஷயங்களை பேசுகிறதே இங்கே பெரிய அறிவாக மாறி போச்சு. இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பெரிய அறிவார்ந்த ஒரு விஷயமா? தாய்மொழியில் கல்வி கொடு என்பது ஒரு அறிவார்ந்த விஷயமா? இதுதான் இதுதான் அடிப்படையான விஷயம். இதையே என்ன பேச வைக்கிற? நான் பேச வேண்டியது வேறு ஏதாவது பேசலாம். இப்போ அங்கே உள்ள மக்கள்லாம், ஒரு ஜப்பான் நாட்டுக்காரங்களாம் தாய்மொழியில் கல்வி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க சொல்லிகிட்டு இருக்காங்களா? அவங்க அதுதான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வேற ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் அவங்க வந்து மேம்பட்டு சிந்திக்கிறவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வந்து எல்லா பிரச்சனைக்கும் இந்த தாய்மொழி கல்வி இல்லாமல் தான் காரணம்.
அதனால் பெண்களை முன்னேற விடாமல் தடுக்குகின்ற அந்த புடவை கலாச்சாரங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து புடவைக்கு மிகப்பெரிய தடையை விதிக்கணும். புடவையே அணியக்கூடாது. ஏதாவது விழாக்கள், பண்டிகைகள், அதற்கு மட்டும்தான் நீங்கள் புடவை அணிய வேண்டும். மற்ற எக்காரணம் கொண்டும் புடவை அணியாதீங்க. ஏன்னா புடவை வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிற, பெண் சுதந்திரத்திற்கு எதிரானது. நல்லா சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பெண் சுதந்திரம்னா என்ன? பெண் என்பது என்ன? அது ஒரு உடல். அந்த உடல் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அதற்கு எது தடையாக இருக்குது? இந்த புடவை தடை. புடவை அணிந்து கொண்டு வேகமாக ஓட முடியாது, வேகமாக நடக்க முடியாது, அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஒரு யோகாசனம் செய்ய முடியுமா? அப்போ அவங்க உடம்புக்கு எங்கே ஆரோக்கியம் வரும்? உடற்பயிற்சி செய்யணும்னா அதுக்கு தகுந்த உடையை, ஒரு முற்போக்கான ஒரு உடையை அணியணும். நல்லா டைட்டாக பேண்ட்டெல்லாம் போட்டு, பனியன் போட்டு உடை அணியணும். அப்போ அந்த மாதிரி ஆடையை வந்து அனுமதிப்பதற்கு இங்கே எத்தனை பேர் தயாரிக்கணும்? அந்த ஆடையை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு இங்குள்ள பெண்கள் தயாராக இருக்கணும். அவங்க வந்து மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் புரிந்து கொள்பவர்களாக இருக்கணும். பிற்போக்கு மனநிலை உடையவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பெண்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? கல்வி தான் காரணம். கல்வியில் உள்ள கடினமான தன்மை தான் காரணம். அந்த கடினமான தன்மை தான் இங்கிலீஷ் மீடியம். ஆங்கிலத்திற்கு நாம் வரவேற்படுத்தி இங்கே வந்து தாராளமாக அனுமதித்தல் தான் இந்த கல்வியில் இந்த பிற்போக்கான தன்மை. அதனால் தாய்மொழியில் கல்வியை மாற்றினா, அந்த வெறுமனே போயிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸில் சுடிதார் போடுங்கன்னா அதை யாருமே அந்த அளவுக்கு வரவேற்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அதை மீற தான் பார்ப்பாங்க. காரணம் கூச்சம். இங்கே மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட தாழ்வு மனப்பான்மை, தயக்கம், இதெல்லாம் இருக்குது. இந்த தயத்துக்கெல்லாம் காரணம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தாய்மொழியில் கல்வி இல்லை, தாய்மொழியில் தொழில் இல்லை, தாய்மொழியில் மக்கள் பேசவில்லை. எல்லாம் ஆங்கிலம் ஆதிக்கம். ஆங்கிலம் தனது பேச்சு வழக்கில் ஆங்கிலம் தனது இருப்பிடத்தை அதிகரித்து கொண்டே வருகிறது. தனது இடஒதுக்கீடை ஆங்கிலம் அதிகரித்து கொண்டே வருகிறது பேச்சு வழக்கில். அதனால் வந்து நாம் வந்து ஒரு அபாய கட்டத்தில் இருக்கோம். நம்ம வந்து ஒரு இக்கட்டான அந்த கட்டத்திலேருந்து நம்ம மீளணும் அப்படின்னா இதை தவிர வேறு வழியே இல்லை. தாய்மொழியில் கல்வி கொடுக்காமல் வேறு வழியே இல்லை. தாய்மொழியில் கல்வி கொடுக்காமல் நீங்கள் எந்த ஒரு ஆணியும் பிடுங்கவே முடியாது.